மூச்சே எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. துளசி, இப்பதாண்டி உன் வீட்டுக்கு வந்து உன்னை கூப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. நான்லாம் சொன்ன சொல் தவற மாட்டேன்டி. சொன்ன சொல் தவற மாட்டாள் இந்த துளசி. எப்படி சொன்ன நேரத்துக்கு டான்னு வந்து நின்னுட்டனா? எங்க டான்னு வந்த? நீ சொன்னதுல இருந்து 5 நிமிஷம் கழிச்சுதான் வந்திருக்க. அது என் மேலெல்லாம் தப்பா இருக்காது. உங்க வீட்டு கடிகாரம் ஒழுங்கா ஓடாம இருந்திருக்கும். சரிதான், அப்ப கூட நீதான் லேட்டுன்னு ஒத்துக்க மாட்டே, அப்படிதானே? ஏண்டி அந்த கடிகாரத்தை நம்புற? உன் ஃப்ரெண்டு என்ன நம்ப மாட்டியா? நம்புற மாதிரியா இருக்கு உன் மூஞ்சி எல்லாம் பார்த்தா. டேமேஜ் டேமேஜ் டோட்டல் டேமேஜ். ஆமா, இவ என்னைக்கு அசிங்கப்பட்டதே இல்ல. வாடி. அதுவும் சரிதான், நம்ம அசிங்கப்படலைன்னா தான் அதிசயம். அசிங்கப்பட்டா அது அதிசயமே இல்லையே. தெரிஞ்சா சரிதான். சரி இரு, நான் வண்டி எடுத்துட்டு வரேன். எம்மா தாயே, உனக்கு ஒரு கும்பிடு, உன் வண்டிக்கு ஒரு கும்பிடு. நான்லாம் உன்னை நம்பியும் உன் வண்டியை நம்பி ஏற மாட்டேன். ஆஹா, நானும் என் வண்டியும் அப்படி உனக்கு என்ன பண்ணிட்டோம்? நீங்க ஒன்றும் பண்ணலதான், பண்ணிடுவீங்களோன்னு பயமா இருக்கு. நான் இது வரைக்கும் நீ ஸ்கூட்டி வாங்கினதுல இருந்து நீ ஓட்டி தாண்டி பாத்திருக்கேன். யாரும் உன் பின்னாடி உட்காந்து நான் பார்த்ததே இல்லையே. யாரும் என் பின்னாடி உட்காந்து நானே பார்த்தது இல்ல. அடியாத்தி, யாரையுமே இது வரைக்கும் நீ வண்டியில ஏத்தி ஓட்டி பழகுனதே இல்லையாடி? யாருமே வர மாட்டேங்கிறாவ. உன்னதான் முதல்ல ஏத்தி ஓட்டி பழகணும்னு நினைச்சேன். பழகிறதுக்கு நான் தான் கிடைச்சனும். போட்டி என்கிட்ட. ஏய் ப்ளீஸ் டி, நான் பொறுமையா கூட்டிட்டு போறேன். கோயில் ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கம் தானே. இந்த ரோட்டுக்குள்ள அவ்வளோக்கா வண்டி எதுவுமே வராது டி. அதனால நம்ம பொறுமையா போலாம். ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி. எங்க பாட்டியை வண்டியில ஏத்துறக்கு ஒரு பயமா தான் இருக்கு. யாரையும் இது வரைக்கும் வச்சு ஓட்டுனது வேற இல்லையா, அதனால ஒரு தயக்கமா இருக்கு. நம்ம விழுந்தா கூட பரவாயில்ல, பாட்டி எங்கேயாவது கொண்டு போய் போட்டோன்னா பாவம், வயசானவங்கல்ல. நம்ம விழுந்தா கூட பரவாயில்லையா? வருவடி ஆத்தா, நல்லா வருவ. உங்க பாட்டினா உனக்கு வசதி, நான் என்ன சும்மாவா கிடக்குறேன்? எனக்கு கீழே விழுந்தாலும் அடிபடுண்டி ஆத்தா. கை காலில் எனக்கும் வலிக்கும். அதுக்கு சொல்லல துளசி, அவிய வயசானவியெல்லாம். உங்க பாட்டில வயசானாலும் இன்னும் திம்முன்னு இருந்து வேலை செய்யறாவ. நான் குனிஞ்சு நிமிந்தாவே எனக்கு இடுப்பு பிடிச்சிக்கும். உங்க பாட்டி உடம்புல இருக்க சத்து கூட என்கிட்ட இல்லம்மா, என்ன விட்டுரு. நடந்து வரணுமா சொல்லு, உன் கூட பொடி நடையா நடந்து வரேன். கோயிலுக்கு மட்டும் இல்ல, நீ எங்க கூப்பிட்டாலும் நடந்தே போவோம். இல்ல பஸ் ஆட்டோன்னு எதுல போனாலும் எனக்கு சரி. ஆனா உன் ஸ்கூட்டில மட்டும் நான் ஏறவே மாட்டேன். ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? இங்க பாருடி, சீக்கிரமாவே நான் யாரையாவது பின்னாடி உட்கார வச்சு நல்லா ஓட்ட கத்துக்கிட்டு உன்னையும் வச்சு ஓட்டி காட்டுவேன். பிறகு நீ வந்து வாடி அங்க போலாம், வாடி இங்க போலான்னு அடிக்கடி வந்து என்ன கூப்பிடுவல, அப்ப நான் இப்படிதான் வரமாட்டேன், பாத்துக்க. ஏண்டி, நீ பிறந்ததுல இருந்து உன் கூட நான் தான் இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஓப்பனிங்லாம் உங்ககிட்ட நல்லா தான் இருக்கும், ஆனா உங்ககிட்ட ஃபினிஷிங் தான் சரி இருக்காது. டைலாகெல்லாம் சூப்பராகவே பேசுவேன், கேட்க நல்லாவே இருக்கும். ஆனா அதை ஒன்றும் நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓஹோ, என்ன அசிங்கப்படுத்துறியா? படுத்திக்கோ. ஆனா இந்த விஷயத்துல நான் சொன்னதை சாதிச்சு காட்டுவேன். நீ பிறகு பொறுமையா சாதிச்சு காட்டு. இப்போ நேரம் ஆகுது. நான் உன் கூட கோயிலுக்கு வரேன்னு சொன்னதே பிரசாதத்துக்காக தான், உனக்கே நல்லா தெரியும். இங்கேயே நம்ம பேசி நேரம் ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோ, பிரசாதம் முடிஞ்சு போயிடும். முன்னாடி போறவங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருவாங்க. நான் கோயில் பிரசாதம் சாப்பிடணுங்கிறக்காகவே வயிற்ற நல்லா காலி பண்ணி வச்சுட்டு வரேன். என்னை கூட்டிட்டு போயிட்டு பிரசாதம் மட்டும் இல்லாம கூட்டிட்டு வந்தா நான் வெறியாயிருவேன். அதனால நம்ம பேச்ச குறைச்சிட்டு கிளம்புற வேலையை பார்ப்போமா? சரிடி, கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி பாட்டிக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு வரேன். உங்க பாட்டி உள்ளதாண்டி உட்காந்துருப்பாங்க, இங்க இருந்தே ஒரு கத்து போயிட்டு வரேன். அதுதான் இல்ல. பிறகு உங்க பாட்டி எங்க? எங்க பாட்டி உங்க பாட்டி கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காவ. ஓ, எங்க பாட்டி கிட்ட உட்காந்து பேசுறாவளா? அப்ப எங்க பாட்டி பேசிக்கிட்டே இருக்கும், தோணன்னு விடவே செய்யாது. அவிய பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரக்குள்ள நம்ம கோயிலுக்கே போயிட்டு வந்துடலாம் வா. ஏய், இருந்தாலும் வந்து என்ன காணோம்னா தேடுவாங்கட்டி, சொல்லிட்டு வரனே. நீ சொன்னா கேட்கவா போற? வா. ஆனா 2 நிமிஷம் தான் டைம் தருவேன். உடனே பேசிட்டு டபக்குன்னு ஓடி வந்துடணும், சரியா? ஏன்னா கோயில்ல பிரசாதம் திந்துரும். அதேதான் மீனா. தூ, வெக்கங்கிட்டவளே, கோயிலுக்கு சாமி கும்பிட வராம பிரசாதத்துக்காக வரியே? எதுக்கோ கோயிலுக்கு வரேன்ல, அதெல்லாம் சாமியை நல்லா பாத்துக்கோ, நீ வா. சொல்லுங்கம்மா, என்கிட்ட முக்கியமா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. ஆமாம்க்கா, பேசுறதுக்கு தான் வர சொன்னேன். ஆனா நீ எங்கேயோ வெளியே கிளம்புன மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு வேலை கம்மி தான். சரி, கோயிலுக்கு போயிட்டு வரலாமேன்னு கிளம்புனேன். கோயிலுக்கு கிளம்புனியோ? சரி, அம்மா பேசி முடிச்சதுக்கு பிறகு கோயிலுக்கு போயிருந்தியா? சரிம்மா, சொல்லுங்க. இல்லையா, அம்மா ஒன்று கேட்பேன், நீ அதுக்கு சரின்னு சொல்லணும். முடியாதுன்னு சொல்லிடக்கூடாது. நீங்க கேட்டு நான் என்னதுமா முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். சொல்லுங்க, ஏன் என்கிட்ட இவ்வளோ தயங்குறிய? நீ சரின்னு சொல்லுவேங்கிற நம்பிக்கையில அம்மா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். உனக்கும் கல்யாண வயசு ஆயிட்டு இருக்கலமாக்கா, அதான் உனக்கு பொண்ணு பார்க்கலான் இருக்கேன். ஆமா, இப்போ எதுக்குமா கல்யாணத்துக்கு அவசரம்? எனக்கு அப்படி என்ன வயசாயிட்டு? நான் என்ன அவ்வளோ வளர்ந்துட்டேனா? உங்க பார்வைக்கு நான் வளர்ந்த மாதிரியே தெரியுறேன். அக்கா, பெத்தவியலுக்கு எப்பயும் நீங்க வளர்ந்த மாதிரிலாம் தெரிய மாட்டிய.
எப்பவும் நீங்க எங்களுக்கு குழந்தைங்க தான். இருந்தாலும் கால நேரத்துல என்னென்ன செய்யணுமோ அதை நாங்க பார்த்து செய்யணும் இல்லையா? உனக்கு கல்யாண வயசு வந்துட்டு மக்களே. உன் வயசு பயலுவெல்லாம் அங்கங்க லவ் பண்ணிட்டு ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கானுவ. ஆனா நீ பொறுப்பா இருந்து எல்லா வேலையும் கவனிச்சுக்கிற. உனக்கு ஒரு நல்லது கெட்டது நாங்க தானே பார்க்கணும். அதான் அம்மா பொண்ணு பார்க்கலான்னு இருக்கேன். நீ உன் முடிவை சொன்னா நாளையில இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இதுல முடிவை சொல்றதுக்கு என்னமா இருக்கு? உங்களுக்கும் அப்பாவுக்கும் எது சரின்னு படுதோ அதையே பண்ணுங்க. உண்மையாவாயா சொல்ற? நிஜமாலே பார்க்க ஆரம்பிக்கட்டுமா? ம், பாருங்கம்மா. நீங்க எந்த பொண்ணை சொல்றீங்களோ நான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிடுறேன். ரொம்ப சந்தோஷம் மக்களே. என்னங்க என்னங்க என்ன ஆகிலா? எது கத்திக்கிட்டு இருந்த? என்னாச்சு? என்னங்க, நம்ம மகன் மருது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். நாளையில இருந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்னம்மா சொல்ற? ஒத்துக்கிட்டானா? ஐயா, ஆ, எப்பா, அம்மா சொல்றது உண்மையா ஐயா? நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டியோ? ஆமாப்பா. உங்க 2 பேர்த்துக்கும் எது விருப்பமோ அதையே பண்ணுங்க. சரியான ஆளுதாம்ல நீ. நான் கொஞ்ச நாளைக்கு முந்தைய உங்ககிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னா? என்னப்பா எனக்கு கல்யாணம் வயசாயிட்டு இப்பெல்லாம் வேண்டாம், பிறகு பாத்துக்கிடலாம், இப்பவே எதுக்கு அவசரப்படுறியா, அது இதுன்னு சொன்னா உங்க அம்மா சொன்ன உடனே சரின்னு இருக்க. ஆமா, என் மகனுக்கு என் மேலதான் ரொம்ப பாசம். அதான் நான் கேட்ட உடனே சரின்ட்டான். உங்க மேல என்னோட பாசம் கறவு தானே, அதனாலதான் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லியிருக்கான். ம், இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயோ அப்பா, அது அப்ப நீங்க கேட்டப்ப எனக்கு சரி எதுக்கு இப்பன்னு தான் தோணுச்சு. பிறகு இப்ப அம்மா பொறுமையா எடுத்து சொன்னாவளா, சரி உங்க விருப்பத்தை மீறி நான் என்ன செய்ய போறேன், உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். ஆ, நீ என்னதான் மழுப்பினாலும் உங்க அம்மா மேலதான் உனக்கு பாசம் அதிகம், அதனால அவ சொன்னான்னு கேட்டுக்கிட்டா. 2 பேர் மேலயுமே எனக்கு பாசமும் மதிப்பும் அதிகமா இருக்குப்பா. உன் வாய் தான் அப்படி சொல்லுது, ஆனா உன் மனசு எப்பயுமே உங்க அம்மாக்கு தான் முதலிடம் கொடுக்குது. ஆமா, எப்பவுமே பசங்களுக்கு அவி அம்மானா தான் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் என் பிள்ளை இல்ல, மருதுதான் என் செல்ல மகன் வேற. அப்போ என் பேச்சு தானே கேட்பான். என்னையா அம்மா சொல்றது சரிதானே? சரிதாம்மா. ம், அம்மையும் அவனும் சேர்ந்துட்டா நம்மளை கழட்டி விட்டுருவாவ. ஐயா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான்லாம் உனக்கு பொண்ணு பார்க்கப்படாதான், உங்க அம்மையே தான் உனக்கு பொண்ணு பார்ப்பாளாம். ஆமா என் மருது, உன்னோட குணம், நீ எப்படி இருப்ப, எப்படி நடந்துக்குவேன்னு உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தான் தெரியும். அப்போ நான் பொண்ணு தேடினா தானே உன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பிள்ளையா பார்ப்பேன். உங்க அப்பா பார்த்தா மேலோட்டமா பிள்ளைய பாப்பாரியா? நானா இருந்தா நல்லா விசாரிச்சு குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா உனக்கு ஏற்ற பொண்ணான்னு பார்த்து செலக்ட் பண்ணுவேன்ல. அம்மா, என்னை விட என்னை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நீங்க பொண்ணு தேடணும்னு ஆசைப்படுறிய, அதை நான் எந்த தடையும் சொல்ல மாட்டேன். நீங்களே எனக்கு பொண்ணு பாருங்க, நீங்க சொல்ற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது போதும் மக்கா அம்மைக்கு. அம்மா உனக்கு சூப்பரான பிள்ளை பார்ப்பேன் பாரு. ஐயா மருது, உனக்கு பொண்ணு தேடுற வேலையை உங்க அம்மாவே எடுத்துக்கிட்டா. எனக்கு வேலை குறைவு தானே. உங்க அம்மா பார்த்து செலக்ட் பண்ணுவா, இதுதான் பொண்ணுன்னு சொல்லுவா. நீ நானும் போறோம், பொண்ணை பார்க்குறோம், உனக்கு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்றோம், அவ்வளவுதான். நம்ம வேலையெல்லாம் உங்க அம்மா ரொம்ப சுலபமாக்கிட்டா. அப்ப நம்ம வீட்லயும் கெட்டி மேல சத்தம் கேட்க போகுது. நம்ம வீட்டுல கல்யாண சாப்பாடு போட போற எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கீங்களா அப்பனும் மகனும்? இருங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கணுமோ இருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சொத்தெல்லாம் என் கைக்கு வந்துடும். அதை எப்படி வாங்கணுமோ அப்படி நான் வாங்கிடுவேன். கொஞ்ச நாள் தானே உங்களால சந்தோஷமா இருக்க முடியும். அது வரைக்கும் ஆசை தீர சிரிச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் தாண்டி அந்த அரிசியை நீயே படைப்ப? சத்த கொடுத்தா நானும் படைச்சு தருவேன்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா, அப்படியே கதை பேசிக்கிட்டே இரு, நான் அப்படியே அதை புடச்சி எடுத்துருவேன்ல. சரி, அந்த கீரையாவது கொடுட்டி நான் ஆஞ்சிக்கிட்டே கதை பேசியேன். நீ மட்டும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே பேசணும்னு நினைக்கா. நான் மட்டும் சும்மாவே உட்காந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. ஏக்கா, உனக்கே உடம்பு சரியில்லாமல் போய் இப்போதான் சரியா போயிருக்கு. இப்போதான் கொஞ்சம் தெம்பா எந்திரிச்சு உட்காந்து பேசுற. 2 நாளா நீயே முடியாம படுத்து கிடந்த. நான் வந்தேன்னு தான் உட்காந்தே பேசிக்கிட்டு இருக்கேன். இதுல நான் உனக்கு ஒரு வேலையை கொடுக்கதா? ஏனக்கா, சொன்னா கேளு. அடியே, காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிருச்சுடி, நான் நல்லா தான் இருக்கேன், கொண்டா. பரவாயில்ல பரவாயில்ல, நானே புடச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கல் மட்டும் தான் பொறுக்கணும், பொறுக்கி முடிச்சா வேலை முடிஞ்சு நான் பாத்துக்கிட்டேன். இவா ஒருத்தி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. பாட்டி, சத்தம் கேட்கும், பேத்தி வாரா போல் இருக்கே. ஏண்டி, பேத்தி தானே வரா, இதுக்கு எதுக்கு இப்படி முடிக்க? அவ என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டாக்கா, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிடுறேன்பா. இதெல்லாம் தூக்கிட்டு இங்க வந்தேன்னு தெரிஞ்சாலே ஏசுவாளே. அண்ணா பாரு, என் பேத்தி உன் பேத்தி 2 பேரும் வந்திருக்காவ. வாமா. என்ன பாட்டி இது, நீ எத்தனை முறை சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியா? இந்த வேலையில நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றேன்ல. எவ்வளவு நேரம் தாண்டி நானும் சும்மாவே இருக்குது, எனக்கும் பொழுது போக வேண்டாமா? ஆமா, பொழுது போகணும் தானே வெள்ளையம்மா பாட்டிக்கிட்ட பேசுறதுக்கு வந்த. பேச மட்டும் செய்ய வேண்டியதானே. பேசுற நேரத்துல அப்படியே 2 கல்ல பொறுக்கணும், நாளைக்கு சோறு பொங்க அரிசி ஆகும்ல. அப்படியே 2 கீரை கிள்ளி வச்சோன்னா நம்ம குழம்புக்கு வச்சுக்கிட்டலாம்ல. நான் என்னதான் சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்னு முடிவில் இருக்கேன். நான் என்னதான் பண்றதோ எனக்கு தெரியல. கேட்கக்கூடாதுன்னு இல்லடி, நீ வேலைக்கும் போற, வீட்லயும் எல்லா வேலையும் பாத்துக்கிடுற. உனக்கு ஒத்தாசையே இந்த கிளவியால ஏதோ முடிஞ்சது நான் செஞ்சு வைக்கணும்ல. உன்னை செஞ்சு வைன்னு யார் சொன்னா? நான் செய்யாதன்னு தானே சொல்லுவேன். நீ சொல்லுவடி, எனக்கு தோணும்ல என் பேத்திக்கு ஒன்றும் உதவி செய்யாம இப்படி கிடக்குமேன்னு. என்னமோ போ. ஏண்டி துளசி, பாத்துக்க,
உன் ஃப்ரெண்டு அவ பாட்டி வேலை செஞ்சோன்னா என்னம்மா கோவப்படுதானே. என்னைக்காவது நான் வேலை செய்யும் போது இப்படி வந்து நீ கோவப்பட்டிருக்கியா? அதாவது எனக்கு உதவியா இருந்திருக்கியாட்டி உன் வேலையும் சேர்த்து என் தலையில தான் கட்டிட்டு ஓடுவேன் நீ. அவ பாட்டி அவளை பாசமா பாத்துக்கிடுறாவ, அதனால அவ ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேக்கா. நீ எனக்கு ஒரு குச்சி முட்டாயாவது வாங்கி தந்திருக்கியா? ஒன்றும் வாங்கி தர மாட்டேன். சரி வாங்கி கூட தரான்டா. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு உன்கிட்ட சொன்னா அதை வீட்டில் சொல்லாமையாவது இருந்திருக்கியா? ஆளாக போய் மாட்டிக்கிட்டு நான் அடி வாங்குறத பார்த்து நல்லா கக்க பக்கன்னு சிரிப்பேன். வரம்போச்சுலாம் சிரிச்சா பேசுற. எப்ப பாரு எங்க அம்மையே திட்டிக்கிட்டே இருக்க என்கிட்டயே. பிறகு நான் எப்படி உன்னை பாசமா பாத்துக்கிடுறது? இதெல்லாம் நீ பேசலட்டி, உங்க ஆத்தாக்காரி சொல்லி கொடுத்து நீ பேசுதா? ஆமா, இப்பதான் நான் குழந்தைல எங்க அம்மா என்கிட்ட அம்மா சொல்லு அப்பா சொல்லுன்னு ஒவ்வொன்னா சொல்லி தராவே நான் அதை பார்த்து பேசுறேன். நானே கண்ணால எல்லாம் பார்க்க தானே செய்வேன். துளசி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது மக்கா பெரியவியல. நான் அமைதியா தானே பாட்டி நின்னேன். எங்க பாட்டியாதான் வம்புக்கு வந்தாவ, அதான் பேசினேன். அப்படி அதுக்கு அப்படி பேசுறதா? ஏதாவது கேட்டா சரி இனிமேல் அப்படி பாசமா இருப்பேன்னு சொல்லணும் என்ன? அதெல்லாம் எப்படி சொல்லுவா? ஆத்தாக்காரி என்ன அழகா ட்ரைனிங் கொடுத்துருக்கா. அவளை பார்த்தா கரிச்சு கட்டணும், ஒரு அளவு முன்னாடி இப்படிதான் பேசணும்னு என்னெல்லாம் சொல்லி இப்படி காட்டி வச்சிருக்கா பிள்ளைகிட்ட. அப்பயும் வரட்டு இன்னைக்கு உன் மவன் என்ன கேள்வி கேட்கா? எல்லாம் உன் பொண்டாட்டியால தானே சொல்லி மாட்டி விடுதனா இல்லையான்னு பாரு. விடு பார்வதி, பேசினா பேசிட்டு போறா. திருவண்டு, இவளுக்கு என்ன தெரியும் நம்மளை பத்தி? ஏடி மீனா. என்னடி? அட கிளம்பிட்டி, பொங்கலை தீந்துரும். ஐயோ இவ ஒருத்தி. சரி பாட்டி, என் பேச கேட்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். உன் இஷ்டத்துக்கு இரு. நான் வேலை செஞ்சு தரேன்னா கேட்க மாட்டேக்க. பிறகு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அங்கே வலிக்கு இங்கே வலிக்குன்னு சொல்லப்படாதாமா. இல்லை மாட்டேன்டி பெரிய மனுஷி, நான் பார்த்துக்கிடுறேன். சரி நானும் துளசியும் கோயில் வரைக்கும் போயிட்டு வரோம். நடந்த போறிய? ஆமா பாட்டி. ஏடி துளசியும் தானே வாரா, 2 பேரும் அந்த சூடி எடுத்துட்டு ஜோடியா போயிட்டு வர வேண்டியதானே. எதுக்கு நடந்து போறிய? பாட்டி, நான்லாம் உங்க ஸ்கூட்டில ஏற மாட்டேன். வாய் வச்சுட்டு சும்மா ரெடி. காலை போட்டு மிதிக்கா எரும மாடு. ஏற மாட்டியா? அவ ஏதாவது உளறிட்டு இருப்பா. நாங்க வண்டியில எல்லாம் போல நடந்து தான் போறோம், போயிட்டு வரோம். சரி அப்ப நேரத்தோடி போயிட்டு நேரத்தோடி வாங்க என்னமா? சரி பாட்டி. படியோய் பாய். பாய். ஐயோ இவ கூட வந்தது பெரிய தப்பாலாம் போச்சு. சாமி கும்பிட்டுட்டு எங்கனாலும் போங்க. நான் சாமி கும்பிட்டுட்டு போறதுக்குள்ள அங்க பொங்கல் தீந்து போயிடும். சொன்னா கேட்கலாம். இவ நல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. பேசாம சொல்லாம கொள்ளாம ஓடிடுவோமா? சேச்சே வேண்டாம், பிறகு நம்மளை காணும் தேடி அடைவா. சொல்லிட்டே போவோம். மீனா மீனா மீனா, என்னடி உனக்கு பிரச்சனை? சாமி கும்பிடும்போது எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? நீ சாமி கும்பிட்டுட்டே இருடி, நான் போய் சக்கரை பொங்கல் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. ப்ளீஸ் டி, உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வரேன். என்னமோ பண்ணு போ, சீக்கிரம் வா. சரி நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். இங்கேயே சாமி கும்பிட்டுட்டு பக்கத்துல எங்கேயாவது போயிடாத, உன்னை தேடி அலைய முடியாது. சரிடி, சாமி கும்பிட்டுட்டு இங்கேயே உட்காந்துருக்கேன் வா. சரிடி. இவளையும் ஒரு ஆளா மதிச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து பாத்தியா? என்ன சொல்லணும். சரி நம்ம சாமி கும்பிடுவோம். என்ன இவ பொங்கல் வாங்க போறேன்னு இப்பதான் போனா? ஒருவேளை கூட்டம் இல்லைன்னு நேரமாவே வாங்கிட்டு வந்துட்டாலோ? இந்த பக்கம் தானே தும்முன மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஒருவேளை பொங்கலை வாங்கிட்டு எனக்கு பிறத்தால தான் நிக்கா போல. அட நம்ம மீனா, நம்ம யதார்த்தமா சந்திச்சாலே ஏன் எதுக்குன்னு 1000 கேள்வி கேட்பா. இன்னைக்கு அவ நமக்கு சந்தனம் வச்சு விட்டுருக்கா. அப்ப நம்ம கேட்டுதானே ஆகணும். அவ கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி நம்மளே முந்திக்கிடணும்பா. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து நான் என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு தெரியாம. என்னங்க வளர்றீங்க? ரொம்ப சாரிங்க, ரொம்ப சாரிங்க. நான் வேணும்னு பண்ணல. என் ஃப்ரெண்டும் நானும் தான் கோயிலுக்கு வந்திருந்தோம். அவ சக்கரை பொங்கல் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போனா. நீங்க என் பக்கத்துல வந்து இருமுனதும் அவ தான் வந்து என் பக்கத்துல நின்னுட்டான்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் அவன் நினைச்சு உங்களுக்கு தெரியாம. சாரிங்க, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன். இல்லைன்னா இப்படி பண்ணிருக்க மாட்டேன். சூப்பரா இருக்குங்க உங்க கதை. கதையா? ஏங்க நான் கதையெல்லாம் ஒன்றும் சொல்லலை, நான் நிஜமா தான் சொல்கிறேன். அதான் இப்படி வச்சு வேற விட்டுட்டோமே, என்ன சொல்றதுன்னு தெரியலையேன்னு இவ்வளோ நேரம் யோசிச்சிருக்கீங்க. ஒரு கதையை ரெடி பண்ணி அழகா சொல்லிட்டீங்க, அப்படிதானே? அட என்னங்க நீங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்கிறேன்ல, இதுதான் நடந்தது. நான் மாற்றி புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என் ஃப்ரெண்டு நினச்சிதான் அப்படி பண்ணிட்டேன். நீங்கள் என்னடானா கதை சொல்கிறேன் அது இதுன்னு சொல்கிறீங்க? இதே மாதிரி தான் உங்களை யதார்த்தமாக தான் அந்த கடையிலையும் பார்த்தேன். ஆனால் என்ன நீங்கள் நம்பினீங்களா சொல்லுங்க? நம்பவே கிடையாது. அது எப்படி யதார்த்தமாக பார்க்க முடியும், அது எப்படி பண்ண முடியும், இது எப்படி பண்ண முடியும்னு என்ன கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டீங்கல்ல. நான் உண்மையை சொல்லி கூட நம்பாமல் எனக்கு கதை சொல்கிறேன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. பிறகு நீங்கள் சொல்கிறது மேலே எனக்கு மட்டும் எப்படி நம்பிக்கை வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லைங்க, அது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்.
அதான் எப்படி ஒருத்தரால் தொடர்ந்து சந்திக்க முடியும்? ஒருவேளை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோன்னு நினச்சேன். பார்த்தீங்களா, நீங்களா தப்பா ஒன்று நினச்சா அது உண்மைன்னு ஆயிராதுல்ல. ம், ஆமாங்க. சாரி. பரவாயில்ல விடுங்க, தெரியாம தானே நடந்துச்சு. ஆனால் ஏங்க, இன்னைக்கு நம்ம சந்திச்சிருக்கோம். ஏங்க இது கோயில், யார் வேணா வரலாம் போகலாம். ஒரு நாளைக்கு அத்தனை மக்கள் இங்கே வராங்க. அந்த மாதிரி தான் நானும் வந்தேன், நீங்களும் வந்திருக்கீங்க. சரி விடுங்க, சாமி கும்பிடும்போது இன்னைக்கு பார்க்கணுன்னு இருந்திருக்கு, பார்த்துட்டோம். ஆனால் நீங்கள் பார்க்குற பார்வையை பார்த்தா இன்னும் நீங்கள் என்ன நம்மள மாதிரி தெரியலையே. கொஞ்சம் என் மேலே உங்களுக்கு டவுட் இருக்க தான் செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆ இல்லை இல்லை, டவுட்டெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இவரை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. சரிங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்பட்டுமா? கிளம்புங்க. அது எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? நான் என்ன உங்கள் கையை பிடிச்சா வச்சுருக்கேன்? பிடிச்சி வைக்கலங்க, பேச பேச சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்புனா அது நாகரிகமாக இருக்காதுல்ல, அதான் சொல்லிட்டு கிளம்புறேன், வேற ஒன்றும் இல்லை. ம், சரிங்க. சரிங்க, போயிட்டு வரேன். ம், போயிட்டு வாங்க. கடவுளே, இங்கே நடக்கிற எதுவுமே உனக்கு தெரியாமல் இருக்காது. இந்த ஆளை நான் ஏன் அடிக்கடி சந்திக்கிறேன்னு எனக்கே தெரியல. என்னமோ, என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நினச்சிக்கணும். அப்படி ஒன்றும் அவர் என்கிட்ட வம்பு பண்ணல. அவரும் நல்ல மனுஷன்தான். அடிக்கடி எங்களை சந்திக்க வைக்கிற ஏன் தான் எனக்கு தெரியல. சரி, அதுக்கான பதிலை நீயே கூடிய சீக்கிரம் கொடுப்ப. என்னப்பா இது, பதில் நீ சீக்கிரம் கொடுப்பேன்னு சொன்ன உடனே பூவெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணுற. ஆனால் எதுக்குன்னு தான் எனக்கு புரியல. அதையும் கொஞ்சம் புரிய வச்சா நல்லாவே இருக்கும். எப்படியோ கோயிலுக்கு வந்ததுக்கு நான் பேசினது, நான் வேணதெல்லாம் நீ கேட்டுட்டேன்னு எனக்கு ஒரு மன நிறைவு. பூ போட்டிருக்கேன், சந்தோஷம். ஐயோ, இவர் பேர் என்னன்னே நம்ம கேட்க மறந்துடுறோமே. ஒவ்வொரு தடவை சந்திக்கும் போதும் நம்ம பேசுகிறோம், ஆனால் அவர்கிட்ட பேரை கேட்க மட்டும் மறந்துடுறோம். சரி, அடுத்த தடவை கேட்டு தெரிஞ்சு. மீனா, சக்கரை பொங்கல் வாங்கிட்டு வந்துட்டேன்டி. ஏன்டி மறைக்கிற, வர லேட் ஆயிடுச்சோ? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தியோ? அங்கே சரியான கூட்டம், நான் என்ன செய்ய? இங்கே பாரு, 2 சக்கரை பொங்கல் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்று எனக்கு, இன்னொன்று உனக்கு. சரியா? வாங்கினொன்று துணியில் வேற லேசாக கொட்டிட்டு, அதான் இப்படி தள்ளி வச்சிருக்கேன். தாவணியில் பட்டுச்சுன்னா நம்ம தானே வீட்டுக்கு போய் துவைக்கணும். அதான் வா சாப்பிடலாம். ஏண்டி மறைச்சிக்கிட்டே இருக்க? எல்லாம் உன்னாலதான். என்னடி எல்லாம் என்னால? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் நினைச்சு பண்ணிட்டியா? சரி பரவாயில்லடி, சரி பரவாயில்லடி. எப்படி இருந்தாலும் சாமி கும்பிட்டுட்டு வைக்கதான் போறாங்க, அதை நீ வச்சு விட்டதா இருக்கட்டுமே. அந்த பையன் முதல்ல யாருன்னு தெரியுமா? சொன்னா தானடி தெரியும். நான் சொன்னேன்ல, ஒரு நாள் வண்டியில வரும்போது என் தாவணி முந்தான ஒருத்த மேல பட்டுருச்சு. அப்புறம் ஃபாலோ பண்ணிடுவானோன்னு பயத்தில் அவனை முன்னாடி போக சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு நாள் திடீர்னு நான் வேலை செய்கிற கடைக்கு வந்து நிற்கிறான் அப்படின்னு சொன்னேன்ல. அடா ஆமாம், அவன் தாண்டி. போச்சு போ, உன்னை ஃபாலோ பண்ணி கோயிலுக்கெல்லாம் வந்துட்டானா? லூஸு, என்னை ஃபாலோ பண்ணிலாம் ஒன்றும் வரல. அவனை யதார்த்தமாக தான் கோயிலுக்கு வந்தேன்னு சொன்னான். நம்ப முடியலையே. அப்படி தான் இருக்கு எனக்கு. நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. மண்டையை போட்டு பிச்சுக்குதுடி. சரி விடு, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். பாடி சக்கரை பொங்கலை கையில் வச்சுட்டு சாப்பிட விடாம கதை பேசிக்கிட்டு இருக்கா. சாப்பிட்டுட்டு கூட உன் கதையெல்லாம் சொல்லுடி. இவ ஒருத்தி, வரேன் வா.